அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாலா அப்படிங்கிற படத்துக்கு தான் பார்க்க போறோம். இந்த படம் போன மாசம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் இப்போ ஓடிடில இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ ஓகே, இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தீரன் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை பண்ணியிருக்காரு. இவங்க கூட பார்த்தோம்னா அருள்தாஸ் நடிச்சிருக்காங்க. இவங்களை தாண்டி பார்த்தோம்னா ரேஷ்மா வெங்கடேசன் அப்படிங்கிறவங்க ஹீரோயிலும் ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்களை தாண்டி அருள்தாஸ் நடிச்சிருக்காரு. சார்லஸ் வினோத் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இவங்க கூட வந்து நம்ம ஸ்ரீநாத் நடிச்சிருக்காரு. சரி ஓகே, இந்த படத்தோட டைரக்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட டைரக்டர் பேர் வந்து மணிபால் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் இந்த படம் டியூரேஷன் ஆகுது. சரி ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் வந்து 2 கேங்ஸ்டர் குறி வச்சு தான் படம் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்றாங்க. பட் 2 கேங்ஸ்டருக்குமே பார்வதி அப்படிங்கிற ஒரு பாரு, அந்த பார்னால இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. பட் அந்த பாருமே கோர்ட் கேஸ்னால இழுத்து மூடப்படுது. அதனால இந்த 2 பேருமே அந்த பாரை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே 2 போஸ்டிங் தான் சுத்திட்டு இருக்காங்க. இப்படி சுத்திட்டு இருக்கிற ஒரு டைம்ல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல இருந்து 2 பேருமே அந்த பார்ல ஆரம்பிச்ச பிரச்சனையை பார்ல மேய்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி 2 பேத்துக்குள்ள அரசியல் ரீதியாகவும் பிரச்சனை வருது. நீ பிரியணும் நான் பிரியணும் அப்படிங்கிறதையும் பிரச்சனை வருது. பட் இதற்கிடையில மக்கள் இதனால எப்படியெல்லாம் பாதிப்படைகிறாங்க, இவங்க பிரச்சனைக்கும் மக்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதா அந்த படத்தோட கிளைமேக்ஸே. எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு கதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கு டைரக்டருக்காகட்டும், நடிச்சவங்க எல்லாத்துக்குமே என்னோட பாராட்டுகள். மெயினா இதை எடுத்து சொன்ன அந்த ஒரு கேரக்டர் ரேஷ்மா வெங்கடேசனுக்கு மிக மிக பாராட்டுகள். ஏன்னா படத்துல எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுல ஹீரோ தீரன் அப்படிங்கிறத தாண்டி அவர் கூட நடிச்ச ஸ்ரீநாத் ஆகட்டும், நம்ம அருள்தாஸ் சார் ஆகட்டும், இதை தாண்டி சார்லஸ் வினோத் ஆகட்டும், எல்லாருமே வேற லெவல் ஒரு கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பார்த்தோம்னா ஒரு 2 குழந்தைங்க நடிச்சிருப்பாங்க. அப்பா அம்மா இல்லை அப்படிங்க சொல்லி ஒரு ரவுடியா இருக்கிற நம்ம ஹீரோவை பட் இப்படி ஒரு கோணத்துல நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளேயும் சின்னதா ஒரு இதான் இருக்குடா அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. அதுவும் சார்லஸ் வினோத்லாம் பார்க்கும்போது என்னோட மனுஷன் வந்து ஒரு வில்லனா பண்ணியிருக்காரா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா கரெக்டா அவரோட கேரக்டர் கரெக்டா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி இவங்களை தாண்டி ஹீரோ கேரக்டர்னு சொல்லியாச்சு. நம்ம ஹீரோயின் கேரக்டர் லவ் சீன்ஸ் அப்படின்லாம் வச்சு அவங்கள வச்சு குழப்பாம சமூகத்துக்கு ஒரு விஷயம் எடுத்து சொல்லணும், அதை இவங்க மூலமா சொல்லணும் அப்படின்னு ஒரு ஹீரோயின் வச்சு கரெக்டாகவே பர்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட மேக்கிங் ஆகட்டும், விசுவல் எஃபெக்ட் ஆகட்டும், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. டெக்னீஷியன் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க வந்து இந்த படத்தை குறை சொல்லணும் அப்படின்னு நினைச்சா கூட கண்டிப்பா சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறானே, அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். எனக்கு பிடிச்ச ஒரு சீன் இந்த படத்துல வரும். எப்படி சொல்றதுன்னா, ஹீரோ எல்லா ஏரியாலையும் பார் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இவங்களோட கணக்குக்கு அந்த ஒரு பார் தான் பெருசா தெரியும். பட் இருந்தாலும் இவங்க எங்கெல்லாம் பார் வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் போய் போய் பாரம் மூடுங்க பாரம் மூடுங்க அப்படின்னு சொல்றது, ஒயின் ஷாப்பை மூடுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணி ஒரு போராட்டம் நடத்துறதாகட்டும், அவங்க கிட்ட எது என்ன ஏதுன்னு கூட சொல்லாம அவர் பாட்டுக்கு வந்து சரி விடு போயிட்டு போகுது அப்படின்லாம் விட்டுட்டு அதை போய் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்போ அவங்க வார்த்தை சொல்லுவாங்க, போலீஸ்காரங்களை இதை நீங்க கண்டுக்கிறது இல்ல, ஏமா நான் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்ல ஒரு டைலாக் சொல்லுவோம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார் திறக்கிறாங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாரை மூடுறாங்க. இதுல பாருக்கு வந்து கண்டிப்பா ஒரு கழிப்பறை இருக்கணும், அது சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க பாரே ஒரு கழிப்பறை மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சரக்கெல்லாம் பார்த்தோம்னா வெளியே ஒரு ரேட்டு உள்ள ரோட்டு வைக்கிறாங்க. இது வந்து போலீஸ்கார தெரிஞ்சு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த பார்லையும் சுகாதாரம் இல்லை. எப்படிங்கிறப்போ ஒரு பால் விலை ஏறுது, அரிசி விலை ஏறுதுன்னா பெருசா போராட்டம் பண்ற இதே உலகம் அதே சாராயம் விரையுதுன்னா போராட்டம் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சில விஷயங்கள் எடுத்து சொல்றதாகட்டும். எவ்வளவு தூரம் நம்ம இப்படியே பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொன்ன விஷயம் யாருமே எந்த ஒரு படத்துலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. படம் முழுக்க மதுவை பத்தி சாராயத்தை பத்தி இதை ஒழிக்கணும், இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதாகட்டும், அந்த கிளைமேக்ஸ் இவங்க காட்சிப்படுத்த அந்த விதம். ஏன்னா இப்ப நாம குடிக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளால நம்ம குடும்பமும் நாமும் சாவலாம், அது தப்பு இல்லை. பட் யாரோ ஒருத்தர் ரோட்டில் நிக்கிறவங்க மேல நம்ம தண்ணி போட்டு போய் அடிச்சு அவன் செத்து, குடிக்கிறனால குடிக்கிறவன் மட்டும் இல்லைங்க, அவன் குடும்பம் மட்டும் இல்லை, அவனை சுத்தி எவனாலும் பல உயிர் போகும். 1 மணி நேரத்துக்கு சராசரி 2 பேர் தண்ணி அடிக்கிறனால செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும். இன்னைக்கு எல்லா இடங்களையுமே பார்ல அதிக வருமானம் வருது அப்படிங்கிறதாண்டி அங்க போலீஸாருக்கு விற்பனை பண்றாங்க அப்படிங்கிறது இந்த படத்துல வேற ஒரு பொட்ரேட்ல காட்டினோம்னா வட சென்னையை பேஸ் பண்ணி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. பட் இப்படி ஒரு கதையை கொண்டு போறதுக்கு இவங்களுக்கு எதுக்கு இந்த ரவுடிசம் வட சென்னை இதெல்லாம் தேவை அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அதெல்லாம் இந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்கு. கண்டிப்பா நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா புரியும். ஏன்னா அந்த படத்தை நான் தேட்டர்ல பார்க்கல அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணேன். பட் இதே மாதிரி அந்த படத்துல வந்து சில காட்சிகளை கொஞ்சம் லேக்கா இல்லாம சின்னதா சொல்லியிருக்கலாம். அது ஒரு 3 பசங்க வந்து ஸ்கூலுக்கு போற வயசுல தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா சுத்திட்டு இருப்பாங்க. என்னடா சின்ன குழந்தைங்கலாம் குடிக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக மிஷின் வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் போகும். பட் இருந்தாலும் அங்கிருந்து பார்க்கும்போது கரெக்ட், இந்த 3 கேரக்டர் இந்த கதைக்கு தேவை
அப்படிங்கிற மாதிரி கதையில் எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டைம் இருந்துச்சா நீங்கள் பாருங்கள், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல படம். பட் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். நன்றி, வணக்கம்.